அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஆடி மாசத்தோட ராசி பலன்கள் என்னன்னு பார்க்கலாம். நம்ம சிவல்புரி சிங்காரம் ஐயா வந்து சொல்லியிருக்காங்க. முதல்ல பார்க்க போறது நம்ம மேஷ ராசி பத்தி தான். மேஷ ராசியில விரய சனியால் சுப விரயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வருடத்துக்கான ஆடி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்பொழுது, உங்கள் ராசிநாதர் செவ்வாய் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே பொருளாதார நிலை திருப்பி தரும். அதே நேரம் சகாயஸ்தானத்தில் அதற்கு அதிபதியான புதன் தன் சொந்த வீட்டில் சஞ்சரிப்பதால் புதன் முயற்சியில் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். குருவின் பார்வை தொழில் ஸ்தானத்தில் பதிவதால் தொழில் வளர்ச்சி உண்டு. புனித பயணங்கள் அதிகரிக்கும். இடம் வாங்குவது, வீடு கட்டுவது, கட்டிய வீட்டை விரிவு செய்வது போன்றவற்றில் கவனம் செலுத்தும் நேரம் இது. அதே மாதிரி அர்த்தாஷ்டம சனி இருக்கிறதுனால குருவின் ஆதிக்கம் இருக்கிறதே என்று கவலைப்பட வேண்டாம். குரு பகவான் பாக்கியஸ்தானத்திற்கு அதிபதியாக விளங்குவதால் அவரது பார்வை பலனால் நற்பலன்கள் மட்டுமே தான் கிடைக்கும். அதனால பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி, அதாவது ஆடி 15னா 31/7/2027 அன்னைக்கு கடக புதனுக்கு போறாரு. அன்று கடகராசிக்கு புதன் செல்கிறார். அங்குள்ள சூரியனோடு இணைந்து புத ஆதிக்க யோகத்தை உருவாக்குகிறார். அவரோட உச்ச குருவின் இணைத்திருப்பதால் சந்தர்ப்பங்கள் அனைத்தும் சாதகமாகவே அமையும். சொத்து பிரச்சனை சுமூகமாக முடியும். உங்கள் ராசிக்கு 3, 6 ஆகிய இடங்களில் புதன் ஆதிபதியாவதால் உடன்பிறப்புகளின் வழியில் நன்மை கிடைக்கும். அரசல் புரசலாக இருந்த அண்ணன் தம்பிகள் ஒற்றுமையாக செயல்படுவதும், உத்தியோகத்தில் உயர் பதவிகள் கிடைப்பதோடு சம்பள உயர்வு கிடைப்பதும், உயர் அதிகாரிகள் உங்களிடம் இணக்கமாக நடந்து கொள்வர். அதனால இந்த டைம் உங்களுக்கு சூப்பரான டைம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மிதுன செவ்வாய் போகுது. அது எதுனா ஆடி 16ஆம் தேதியிலேருந்து மிதுன ராசிக்கு செவ்வாய் செல்கிறார். உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானபதிக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது உடன்பிறப்புகளின் வழியே ஒத்துழைப்பு கிடைக்கும். ஊர் மற்றும் இடமாற்றம் உறுதியாகலாம். பாகப்பிரிவினை சுமூகமாக முடியும். பல நாட்களாக பேசி பேசி தள்ளி போன வரன்கள் இப்பொழுது முடிவாகலாம். கூட்டுத்தொழில் இருக்கும் விலகி தனித்தொழில் தொடங்க முற்படுவீர்கள். பூமிக்காரன்கள் செவ்வாய் என்பதால் பூமி சம்பந்தப்பட்ட வகையில் எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். பத்திரப்பதிவில் இருந்த தடை அகலும். தைரியமும் தன்னம்பிக்கையும் கொண்டு செயல்படுவீர்கள். உத்தியோகத்தில் உங்களுக்குரிய மரியாதை கிடைக்கும். எல்லாமே சூப்பராக சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆடி 17ஆம் தேதி கன்னி சுக்கிரன் போகும்போது என்ன நடக்குதுன்னா, கன்னி ராசிக்கு செல்லும் சுக்கிரன் அங்கு நீச்சம் அடைகிறார். உங்கள் ராசிக்கு 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெறுவது நல்லதல்ல. பணப்புழக்கத்தை தடை ஏற்படலாம். வரவேண்டிய தொகை தாமதப்படுத்தும். குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் தலை தூக்கும். வாசல் தேடி வந்த வரன்கள் மீண்டும் திருப்பி செல்லலாம். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. புதிய தொழில் தொடங்குவது முயற்சி தாமதம் ஏற்படும். உடல் நலத்தில் கவனம் தேவை. நேர்மறை சிந்தனைகள் வளர்த்து கொள்வது நல்லது. அன்னைக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. அடுத்தது பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் மாற்றம் ஏற்படும். வியாபாரம் மற்றும் தொழில் செல்வர்களுக்கு லாபம் விரயமும் சமமாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக பணியாளர்கள் ஆதரவு உண்டு. கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மாணவ மாணவிகளுக்கு மறதி அதிகரிக்கலாம். பெண்களுக்கு விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கும் யோகம் உண்டு. வீடு மற்றும் மாற்றம் ஏற்படலாம். இம்மாதம் சனீஸ்வரர் வழிபாடு சந்தோஷம் வழங்கும். பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் ஜூலை மாதத்துல 27, 28, ஆகஸ்ட்லேருந்து 1, 2, 7, 8, 12, 13. இது மகிழ்ச்சி தரும் வண்ணம் உங்களுக்கு சிவப்புன்னு சொல்லியிருக்காங்க. இது போல் சனி வக்ரம் எப்போ அதிகமாக இருக்குன்னா மீன ராசியில் சஞ்சரிக்கும் போது தான் சனி பகவானோட வக்ரம் அதிகமாக இருக்குது. அந்த டைம் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. மற்றபடி மேஷ ராசிக்கு நல்லா இருக்குது. விரய சனியால் சுப விரயமே மட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க.